ஓம் பிரம்மமுராரிசுரார்ச்சிதலிங்கம் நிர்மலபாஷிதசோபிதலிங்கம் ஜன்மய துக்க விநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 17ஆம் நாள் 1/7/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கின்ற வகையிலே இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று மங்களவாரம் என்று போற்றுகின்ற செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் பல்வேறு சிவன் ஆலயங்களிலே இந்த ஆனி உத்தரத்தை முன்னிட்டதாகிய மகோத்சவத்திலே இன்று ரத உற்சவம் தேர் திருவிழா. இந்த தேர் திருவிழா சிறப்பாக நடைபெறும். அந்த வகையிலே யாழ்ப்பாணம் புலோலி பசுபதீஸ்வரர் தேவஸ்தானம் என்கின்ற பருத்தித்துறை சிவன் தேவஸ்தானத்தினுடைய தேர் திருவிழா இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற உள்ளது. அதேபோல சித்தங்கேணி சிவன் ஆலயத்திலே இன்றைய தினம் இந்த தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அதேபோல அம்பாறை வீரமுனை சம்மாந்துறை வீரமுனை சிந்தா யாத்திரை பிள்ளையாருடைய ரத உற்சவம் தேர் திருவிழா இன்றைய தினம். மட்டக்களப்பு வாழைச்சேனை கைலாச பிள்ளையார் ஆலயத்தினுடைய தேர் திருவிழா. இவ்வாறு இந்த பல்வேறு ஆலயங்களிலே இன்று ரதோற்சவம் நடைபெறும். நாளைய தினம் ஆனி மாதத்து உத்தர நட்சத்திரத்திலே தீர்த்த உற்சவமாக கொண்ட ஆலயங்களில் இன்று தேர் திருவிழா. அது மட்டுமல்லாமல் நாளைய தினம் இந்த ஆனி உத்தரத்திலே பல்வேறு ஆலயங்களிலே தீர்த்த உற்சவங்கள் நடைபெற இருக்கின்றன. இவ்வாறு இந்த சிறப்பான உற்சவங்களிலே நாம் அடியவர்களெல்லாம் சென்று இறை பிரார்த்தனையிலே ஈடுபடுகின்ற பொழுது, நாம் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது குறிப்பாக தாய்மார்கள் பெண் பிள்ளைகள் தலைவிரி கோலத்தோடு செல்லக்கூடாது. ஆலய வழிபாட்டுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது தலைவாரி பின்னி கட்டி பூச்சூடி செல்ல வேண்டும். தலைவிரி கோலத்தோடு செல்வது அபசகுனத்தை குறிக்கும். இன்று எங்கு பார்த்தாலும் இது ஒரு நாகரீகம், அழகு என்று நினைத்து கொண்டு நாம் செய்கிறோம். அது ஒரு அபசகுனம் என்பதனை மறந்து விடுகிறோம். இதனை பெற்றோர்களும் சொல்லிக் கொடுப்பதில்லை பிள்ளைகளுக்கு. அது ஒரு நாகரீகமாக வந்து கொண்டிருக்கிறது. தலைவிரி கோலத்தோடு ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடாது. அது மற்ற காரியத்துக்குத்தான் தலைவிரி கோலத்தோடு நிற்கிறது, தலைவிரி கோலத்தோடு ஒப்பாரி வைக்கிறது, தலைவிரி கோலத்தோடு அழுது கொண்டு இருப்பது, இவையெல்லாம் மற்ற காரியங்களுக்கு. ஆலய வழிபாட்டுக்கு நாம் தலைவிரி கோலத்தோடு செல்லக்கூடாது. அவ்வாறு செல்லுவதை விட நாம் ஆலயங்களுக்கு செல்லாமல் வீட்டில் இருந்தாலே பெரிய புண்ணியம் கிடைக்கும். அவ்வாறு இந்த பாவமான காரியங்களை நாம் செய்யக்கூடாது. ஆலய வழிபாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது ஆண்கள் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து செல்ல வேண்டும். தாய்மார்கள் பட்டு சேலை அணிந்து செல்ல வேண்டும். இளம் பிள்ளைகள் பட்டுப்பாவாடை தாவணி அணிந்து செல்ல வேண்டும். இவ்வாறு நம்முடைய கலாச்சார பண்பாட்டு உடைகளோடு
இந்த ஆலய வழிபாடுகளுக்கு நாம் சென்று பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதுதான் இறையருள் பூர்ணமாக கிடைக்கும். அதனாலே தான் ஆள் பாதி ஆடை பாதி என்றார்கள். எனவே இந்த ஆலய வழிபாட்டிலாவது இப்போ நாம் கோவிலில் பார்த்தாலும் தலைவிதி கோலத்தோடு நாகரிக உடைகளோடு வருவதை பார்க்கிறோம். ஒரு கல்யாண விழா இருந்தாலும் தலைவிதி கோலம் நாகரிக உடைகள் தான். நமது சமய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கு எடுத்து கூற வேண்டிய நாம் இவ்வாறு ஆலய வழிபாட்டிலாவது எமது சமய கலாச்சார உடைகளை அணிந்து செல்ல பழக வேண்டும் என்ற நல்ல சிந்தனை ஒவ்வொரு பெற்றோருக்கும் வர வேண்டும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வர வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு இந்த இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.